இன்னைக்கு வந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மேட்டபுரத்துல வந்து பிரியாணி கடையை வந்து ஆஃபர் விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஆர்டர் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம். எத்தனை பிரியாணி 7 பிரியாணி கொடுத்துருக்கோம். அதை போயிட்டு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு டேஸ்ட் பார்க்கணும். என்னடா அந்த வண்டியெல்லாம் போலீஸ் விழுத்தானா காயலாங்கல தான் முறை சொல்லுவான். இல்ல வண்டி போய் புர்ன்னு ரயில் ஓட்டுறாரு. சத்தமே ரொம்ப இறஞ்சிருக்கும்டா அதுல. இவரு பாரு நம்ம வீடியோ எடுக்க உடனே மாதிரி ஆளு ஃபர்ஸ்டே கூப்பிட்டா நான் பிரியாணி எனக்கு வேணாம் அப்படி தடங்கள் பண்றதுதான் ஒரு தடங்களா வருது. ஓகே கைஸ், நம்ம வந்து பிரியாணி வாங்க போறோம். பிரியாணி வாங்கிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அல்ட்டியா காட்ட போறோம். கடையில போய் சந்திக்கிறோம். கவர் வாசம் அடிக்குது. உண்டால போட்டுருக்காங்க பிரியாணி. காசு என்றா எவ்வளவுக்கு என்ன இல்லண்ணா கொஞ்சம் வேலையா இருக்கணும். பரவாயில்ல, பணம் பணம். பிரியாணி லெக் பீஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெங்காயத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி டேஸ்ட் பார்ப்போம். அண்ணே வைப்ல இருக்கு. ஒரு பிரியாணி 150 ரூபா. 400 900 ரூபா இருக்கு. எத்தனை பிரியாணி வரும்? ஒரு பிரியாணி எவ்வளோ? 150 ரூபா. அப்ப 45 60 55 75 6 5 90 6 வரும். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து பீஸ் இல்லாம பிரியாணி தரேன்னாங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே கூடாது. அதனால பிரியாணிக்கு பீஸ் வாங்கிட்டு வர போயிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் வச்சு பீஸ் சாப்பிடுவோம். 2 hours later. அப்படி பின்னாடி பேக் காம்ஸை பார்த்தே மிரண்டுவாங்களா? உனக்கு என்ன இருக்குங்க? என்ன இருக்கு? ஒன்றும் இல்லப்பா. குஸ்தி வச்சுக்கலாம் மாதிரியா? குஸ்தியா? குஸ்தி எப்படி விளாடுவோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு. இப்படி வச்சு விளாடுவாங்களா? குஸ்தி அதா? நம்ம குஸ்தினா இதுயா? இதுக்கு பேர் நான் சொல்லு ஆம்ரெஸ்லின்றாது. நீ சொன்ன குஸ்திங்கிறது தூக்கி போட்டு விளாடுறது. ஒரு வட்டம் போட்டுருவானுங்க. அந்த வட்டத்துல போயிட்டு ஆளை தூக்கி வெளியே போடணும். இங்க தம்பி நான் சாதாரண இல்ல, இப்ப ஜிம்முக்கு வேற போயிட்டு இருக்கேன். இப்ப பாரு, டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. 1 2 3. என்னடா பங்கு? என்னடா சத்தம் வருது? உண்மையிலே சத்தம் என்னது? அதான் போடுறா பாரு. கை ஒடிச்சுட்டு இதை ஒடிச்சு கை விரல வர மாட்டேங்குங்க. நடிக்காத. ஸ்டாக் நாங்க இருந்தாலும் அப்படி இருக்குதா உடம்ப. எனக்கு ஃபோன் பண்ணி மைண்ட டிவைட் பண்றாங்க. இல்லைன்னா அவங்கள தூக்கி அடிச்சிடும். அப்படியே 1 2 ரெடி ஸ்டார்ட். 1 2 3. இதாட்டி நான் தான் ஜெயிப்பேங்கிறேன். சந்தியா 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 சொன்னே விட்டுருவேன். அதான் அந்த லவ் ஃபெயிலியர் ஆனப்புறம் அந்த சந்தியாங்கிற பேரை கேட்டோன்னே நீ உள்ளார உடஞ்சி போயிடுற. நீனு அது வெளியே வரைக்குமே தெரியுது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஞாபகம் உள்ள ஒண்ணும் விடு. அதை விடு, அதை விட்டுரு. அதான் சந்தியா தான் விட்டு போயிருச்சு. ஐயோ, அதையே சொல்லாத. கடைசி ரெண்டு சந்தியா பிள்ளைக்காச்சும் பேர் வைக்குமா? நானும் இங்க 2 மேட்ச் தோத்துறான். இதுக்கு மேல தோத்தா அசிங்கம் தான் உனக்கு. அசிங்கம்லாம் என்ன? இப்ப தோத்துறா இப்ப நீ என்ன பண்றன்னு சொல்லு. பல சொல்லு. தோத்துட்டா நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். அப்ப எதுக்கு விளையாண்டுக்கிட்டு? நான் ஜெயிச்சிட்டேன்ல. தோத்துட்டா எனக்கு வலியை குடிக்கும். நான் டெய்லி இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதான் சந்தியா லைஃப்ல தோத்துட்டேன். அது ஐயோ, அது வேற லைஃப். அதை விட்டுரு. இது வேற, அது வேற. 5 minutes later. நான் இன்ட்ரெஸ்ட் சொல்ல இல்லையா? இப்ப என்ன அவ எப்படின்னு வச்சுக்க, ஓட்டணுங்கிற ஒரு ஆசை வரும் எனக்கு. அந்த இது இல்ல, ஓட்டணுங்கிற படத்தை விளையாடுறது என்னடா வேற என்ன புதுசா இருக்காது. 2 வீலர் ஓட்டுறதுக்கு ஒண்ணு. இப்ப திடீர்னு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆசை இருந்தாலும் வந்துருக்கீங்களா? அதுக்குதான் நீங்க இருக்கீங்களா? யாராவது கூட்டு? நாங்க யாருமே இல்ல. அதுக்குதான் உனக்கு கத்துக்கலாம். இதுக்கு என்ன உனக்கு? இது 2 வீலர் கத்துக்கிறதையா? ஒரு ஆளுக்கு என்னன்னா நீ எப்படா வைக்கும் கத்துக்கிறதா? அப்ப கல்யாணம் பண்றது ஒரு ஆசை வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆசையாதான் இருக்கு கல்யாணம் பண்ணு. அது வரைக்கும் இதுக்கு மட்டும் இப்பதான் ஆசை இருக்குல்ல, டக்குனு பண்ண வேண்டியதானே? காசு இல்லையே. அது தேவையில்ல. கல்யாணத்துக்கு மஞ்சள் ஒண்ணு முடியாது. காசு வேணும். மஞ்சள் கயிறு ஒண்ணு போதுண்டா கல்யாணத்துக்கு. வேற எதுவுமே தேவையில்ல. காலத்து பிள்ளைங்கன்னா மஞ்சள் கயிறு இருக்குது. கம்மாரு எல்லாம் பணம். இப்ப இந்த கல்யாணம் பண்ண ஆசையா இருக்கு. அந்த புள்ள வந்து வண்டியில கூட்டிட்டு போடுங்க. அது எப்படி? அது இல்லாம கல்யாணம் வேணாம். அப்ப
யாரும் மண்டு தைரியம் இருக்கா? ஆசையா இருக்குங்கிறோம். அந்த புள்ள வண்டியில கூட்டிட்டு போனா இல்ல சரி எனக்கு கல்யாணம் வேணாம். அது எப்படி இப்ப ஆசை இருந்தது, அப்புறம் எப்படி இப்ப ஆசை போச்சு? ஆசைனா மாமா, அதாவது நான் கேட்ட கேள்வி இது. இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆசைக்கல. நான் கேட்ட கேள்வி இப்ப என்ன? அதாவது நான் எனக்கு எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஆசைனா என்ன? அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்டே தெரியல. அதனாலதான் இப்ப நான் எப்படி உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல. அதாவது ஒரு ஓட்டணுங்கிற ஒரு மைண்டே வரமாட்டுது, கத்துக்கணுங்கிற ஒரு மைண்டே வரமாட்டுது. இப்பதான் தெரியல. அதாவது எது மாதிரி ஈடுபாடு கிடையாது உனக்கு. அப்படிதான் இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்ப நீ என்ன எப்படி நீ அப்புறம் உங்க அம்மா கூட்டிட்டு போவ வருவ? அப்புறம் டீ ஸ்பிட் இருக்கு. அந்த வண்டி போகவே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இல்ல இப்ப வண்டியா வீட்டுல இருந்து எடுக்க மாட்டேங்குது. வேற வண்டி சைக்கிள் எப்படி கத்துட்டு அடுத்து வண்டி டீ ஸ்பீட் ஓட்டுறது கத்துட்டு அது மாதிரி தான் அடுத்து இது அதை விட்டாங்க கத்துக்கிட்டாங்க. மாதிரி அப்படி விட்டா நான் கேட்கற கேள்வி சைக்கிள் ஓட்டுன்னு கத்துக்கிறேன்னா சைக்கிள் ஓட்டுனேன், அப்புறம் பெரிய வண்டி எக்ஸல் டிவிஎஸ் ஓட்டுனா டிவிஎஸ் ஓட்டுறேன், அப்புறம் எக்ஸல் ஓட்டுனா எக்ஸல், அடுத்து இந்த வண்டி இருக்குல்ல இது கத்துக்க வேண்டியதானே? அது மட்டும் எப்படி போனுச்சு? இது பயமா இருக்கியா? என்னடா பையன் இது கிளட்ச் வெடிக்கும். காஃபி வாய்ந்தா, காஃபி வாய்ந்தா. போகலாம் அவன் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இல்ல சண்டை போட்டுக்காதீங்களா, காஃபி வாய்ந்தாடா. என்னடா சிரிச்சுட்டே இருக்க? நீப்பா ஆடி 18க்கு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் போட்டு காலையில கோயிலுக்குலாம் போயிட்டோம். அதெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, அதெல்லாம் கல்யாணம் ஆக போகுது. நான் போய் சாமி ஈமி வெட்டிட்டு வருவான். அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும். நம்ம திருப்பதிக்கு மாதிரியே சுத்திட்டு இருக்கிறோம். நீங்களாம் புதுதான் நண்பர்களே, நம்பாதீங்க. நான் சுத்த ஃப்ராடு. எனக்கு முன்னாடி ஒண்ணு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்ப பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தாங்க, அதனாலதான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டிருக்கான். அது நாங்க சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா எப்படா சரி. பரவாயில்ல, எனக்கு பொண்ணு பார்க்க தான் போறேன். இவங்க எல்லாம் தொலைவி ரெடியா வச்சுட்டானுங்க. அதுவெல்லாம் சொல்லவே தேவையில்ல. யாரு மணி ரெண்டு Flashback. குட்டி பிறகு பிரச்சனை இல்ல, பல பொண்ணு இருக்கு. நம்ம கட் பண்ணிட்டு வருது. Flashback. நான் கட் பண்ண மாட்டேன், நான் கட் பண்ண மாட்டேன். கட் பண்ணியதான் அந்த வீடியோ உனக்கு ஏத்தி இதுல என்ன மாமா இருக்கு? சும்மா சொல்றது என்ன இருக்கு? காலையில இப்ப சந்தியா ஓட்டிட்டேன். நீ வேற கட் பண்ணிடுவோம். உனக்கு வந்து ரத்தம், உனக்கு வந்து தக்காளி வச்சியா? ரைட்ண்ணா. காசு கொடுத்தே இல்லையா? சரியா கொடுத்தா காசுலாம் சரியா போச்சு. வா போலாமா? தேவலாமுங்க 7 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மச்சி. முட்டைலாம் டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்கடா. 5 minutes later. ஒரு இது மட்டும் பண்ணி சொல்ல ஒரு தண்ணி கூலிங்க ஒரு கூத்து உனக்கு. இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா.